வணக்கம். மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸு. உண்மை உண்மை இல்லாத நாங்கள் பொய்யான தகவலாம் பரப்ப மாட்டோம், வீடியோவும் போட மாட்டோம். இது மாஃபியா இல்லை, இது மனிதன். ஓகே, பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போது தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய திரு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அந்த சப்போர்ட் பண்ண எம்எல்ஏக்கெலாம் அமைச்சர் பதவி தர போகிறதா ஒரு சின்னதாக ஒரு நூலிலோ ஒரு மெசேஜ் கசிய விடுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த அளவுக்கு மெசேஜ் கசியுதுன்னா அதிமுக எம்எல்ஏவும் மரியாதைக்குரிய விஜய் டீமும் அல்ல விஜயோ சேர்ந்து பேசாதது நடக்குமா? கொஞ்ச நாள் முன்னாடி மீன்ஸ் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டு வச்சு விஜய்க்கு ஆப்போசிட்டாக வராங்க, மக்கள் புரட்சி வெடிக்க போகுதுன்னு சொன்ன இதே ஜனங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். இப்போது எந்த முகத்தை வச்சுக்கின்னு மரியாதைக்குரிய திரு விஜய் ஏடிஎம்கே எம்எல்ஏ கூட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் பதவி தர போகிறாரு? இவர் தான் மாற்றமா? இவர் பெரும் ஏமாற்றம். மக்களே, மாற்றணும்னு சொல்லி மாற்றத்தை ஒன்று பண்ணுறன்னு சொல்லி கடைசியில் அவர் பண்ணது உங்களுக்கு ஏமாற்றம். உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய அரசு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா பார்த்துங்க. இனி இது கொஞ்ச நாள் போக 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 இது கண்டிப்பாக இது பிஜேபி கிட்ட போய் சேரும். இப்போ பாருங்கள், இந்த நிலைமையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குது. இதை பற்றி இந்த நிமிஷம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை தமிழக முதல்வர். இதுதான் அவருடைய ஆட்சி, மாற்றமான ஆட்சி. அடுத்தது இனி என்ன பண்ணுவார்? பிஎம் ஸ்ரீ திட்டம் கொண்டு திணிப்பாங்க. அப்போ அதுக்கும் எதிர்வு தெரிவிக்க மாட்டார். இப்படி எதுக்குமே பேச மாட்டார், வைக்க மாட்டார். அவங்க மற்ற ஆளுங்க தான் பேசுவோன்னா பின்ன எதுக்கு தலைவர் இவர்? எதுக்கு இவருக்கு ஒரு கட்சி? எதுக்கு இவருக்கு ஒரு ஆட்சி? ஜனங்களை கவனமாக இருங்க. இப்போ நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் என் மேலே கோபத்தில் நல்லா பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, இதனால் விலைவாசி கிட்டுன்னு ஏறும். உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 3 ரூபா மேலே கூட்டி இருக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணுங்கள். இப்போ லாரியில் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு தக்காளியோ வெங்காயமோ சம்திங் ஏதாவது வெஜிடபிள் வந்தால் அது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரூபா சார்ஜ் கூடும். அப்போது உங்களுக்கு தக்காளி விலை இன்றைக்கி 60 ரூபானா நாளைக்கு 90 ரூபா ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கல்ல, இவர் எதிர்க்கவே மாட்டார். வாய் மூடி